ஒரு மனைவி கணவனை நேசிக்கிறாள் என்றால் கணவன் நரகத்துக்கு போய்விடக் கூடாது, அந்த அளவுக்கு அன்பு செலுத்தணும். ஒரு கடைக்கு கூட்டு போலன்னா எவ்வளவு கோபம் வருது. நீங்க ஒரு சாரி எடுத்து கேட்டீங்க, சுடிதார் எடுத்து கேட்டீங்க, அந்த சுடிதாரை உங்க மாப்பிள்ளை எடுத்து தரல அல்லது எடுத்து தந்தாரு, உங்களுக்கு பிடிக்கல, அந்த கலரோ டிசைனோ அது உங்களுக்கு பிடிக்கல, என்ன செய்வீங்க? அவரை விட்டு வைப்பீங்களா? என்ன கேள்வி கேட்கிறோம்? அவரை நிம்மதியா தூங்க விட மாட்டோம். சரி, இதெல்லாம் கரெக்ட், உங்களுடைய உரிமை தான், உங்களுடைய அன்பு தான். ஆனால் இந்த அன்பு எல்லாம் உலகத்துல தானே. ஒரு சுடிதார் பிடிக்கவில்லை என்றால், ஒரு சாரி பிடிக்கவில்லை என்றால், கணவனுக்கு இவ்வளவு பெரிய நிர்பந்தத்தை கொடுத்து அவனை உங்களுடைய வழிக்கு கொண்டு வர முடியுதா இல்லையா? அப்ப அவர் தொழல, அவர் நோன்பு வைக்கல, அவர் நன்மையான காரியத்தை செய்யல, அப்படி என்றால் உங்களுடைய அன்பை இதற்கு பயன்படுத்தி என் கணவன் கரெக்டாக நடக்க வேண்டும், சரியாக நடக்க வேண்டும், இறைவனுக்கு மாற்றமான ஒரு காரியத்தை செய்து அவர் தலையில மண்ணள்ளி போட்டு விடக் கூடாது என்ற சிந்தனை என்னைக்காவது இருந்துச்சா? இருந்துச்சுன்னா நீங்க அன்பான மனைவி. அப்ப அன்பான மனைவி அப்படின்னு சொன்னா முதல்ல நம்முடைய கணவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது, நம்முடைய பிள்ளைங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது, நம்முடைய பெற்றோர்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாது. இதுல எந்த பெண்ணு கண்ணும் கருத்துமாக இருக்கிறாளோ அவதான் உண்மையிலேயே அனுபவிக்கிறான்னு அர்த்தம். என்ன கடையை கூட்டு போங்க, என்ன வெளியில சுற்றுலா கூட்டு போங்க, வெளிநாட்டு மாப்பிள்ளையா இருந்தால் என்ன துபாய்க்கு கூட்டு போங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, இது அன்பு அல்ல. அன்பு என்று சொன்னால் அவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது, அவன் தப்பான வழிக்கு போயிடக்கூடாது. அதுக்கு நீங்க ஒரு கேடயமாக, அதற்கு நீங்க ஒரு நல்ல ஒரு நிலையாக நீங்க காட்டுகிறீர்கள் என்றால் உண்மையிலேயே நீங்க தான் நல்ல பெண். கண்ணியம் நிறைந்த சகோதரர்களே, தாய்மார்களே, வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பிலே குடும்பவியல் தர்பியா என்று சொல்லப்படுகின்ற நல்லொழுக்க பயிற்சி முகாமிலே காலை முதல் இந்நேரம் வரையிலேயும் பங்கு பெற்று பல்வேறு செய்திகளை படித்து வருகிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே எல்லாம் வல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, தாய்மார்களே, அன்பான மனைவி என்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்த மட்டில் ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்தில், குடும்பத்தார்களிடத்தில், அண்ணன் தம்பிகளிடத்தில், தகப்பனிடத்தில், இப்படி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளிடத்திலேயும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும், ஒரு மனைவி என்பவள் கணவனுக்கு அன்புமிக்க மனைவியாக இருப்பது எப்படி என்பதனையும் தெளிவுபடுத்துவதற்குத்தான் இந்த தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்த மட்டில் மேலோட்டமாக பார்ப்பதாக இருந்தால், எல்லா குடும்பத்திலேயும் கணவன் மனைவி இருப்பார்கள், அவர்களுக்கு மத்தியிலே ஒரு இணக்கம் இருக்கும், அவர்களுக்கு மத்தியிலே இனம் புரியாத ஒரு புரிதல் இருக்கும், அவர்களுக்கு மத்தியிலே பாச பிணைப்புகள் இருக்கும். இப்படி இருப்பதனால தான் அது குடும்பமாக கணவன் மனைவியாக வாழ்கின்ற ஒரு சூழல் இருக்கும். இப்படித்தானே எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லா வீட்டிலையும் கணவன் மனைவியாக நாம் இருக்கிறோம் என்றால், அந்த கணவன் மனைவியாக வாழக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இது போன்ற அன்போடு தானே வாழ்கிறோம். விதிவிலக்காக 1-2 இடங்கள்ல தான் தலாக் இருக்கும், ஹுலா இருக்கும், கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகள் இருக்கும். இது எல்லாம் விதிவிலக்காக இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் பெரும்பான்மையாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால்
மனைவியாக இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுமே கணவனிடத்தில் அன்பாக, பரிவாக, பாசத்தோடு தானே நடக்கிறார்கள். எனவே இதற்குன்னு ஒரு தலைப்பை போட்டு அன்பான மனைவி அப்படின்னு சொல்லி இதுல என்ன நீங்க சொல்ல போறீங்க அப்படிங்கக்கூடிய சில கேள்விகளும் இதுல எழும். முதல்ல, ஒரு மனைவி என்பவள் எப்படி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எப்படி சொல்கிறது என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம். ஏன் இந்த கேள்வி எல்லாம் வருது அப்படின்னு சொன்னா, கணவன் அவனை நான் உயிருக்குயிராக நேசிக்கிறேன் இப்படின்னு எல்லா மனைவிகளும் சொல்லுவாங்க. அதே போன்று ஒரு மனைவியை கணவன் பார்க்கின்ற பொழுது, என் மனைவி மாதிரி வேற யாருமே இல்லை, எனவே அவ்வளோ பெரிய அன்புகளை நான் செலுத்துகிறேன் என்று அவரும் சொல்லுவார். இப்படி இருவருமே, கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து, நான் உங்களை கடுமையாக நேசிக்கிறேன் என்று சொல்கின்ற அந்த வார்த்தை எல்லாம் சர்வசாதாரணமாக இருக்கும். ஆனாலும் கூட ஒரு அன்பான மனைவி எப்படி இருப்பாள் என்பதை இஸ்லாம் நமக்கு பல்வேறு கோணங்களில் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அது இருக்குதா, அதுதான் பார்க்கணும். என் கணவனிடத்தில் நான் அன்பாக நடக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளிடத்தில் நான் அன்பாக நடக்கிறேன் என்று வாய் வழியில் சொல்வது அல்ல. எல்லாவற்றையும் தாண்டி மார்க்கம் சொல்லக்கூடிய விதத்தில் நம்முடைய அன்புகள், நம்முடைய செயல்பாடுகள் இது எல்லாம் இருக்கிறதா, இதைத்தான் முதல்ல நம்ம கவனிக்கணும். ஒரு நல்ல மனைவி, அவளுக்கு இருக்கக்கூடிய இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு விதத்தை, ஒரு நன்னடத்தையை இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு நல்ல மனைவி என்றால் அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கணும். என்ன இலக்கணம் இருக்கணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்தும். ஒரு நல்ல பெண்ணு என்றாலேயே, நல்ல மனைவி என்றாலேயே அவள் கட்டுப்படக்கூடியவளாக இருப்பாள். ஃபர்ஸ்ட் இலக்கணம். ஒரு நல்ல தாய், நல்ல அக்கா, நல்ல தங்கச்சி, நல்ல மனைவி, யாருனாலும் நீங்க எடுத்துக்கிடுங்க. இப்ப நம்முடைய தலைப்புக்கு தேவையாக இருக்கக்கூடிய மனைவி, அதை நீங்க எடுத்துக்கிடுங்க. ரொம்ப தேவையான ஒன்று. இறைவன் பொதுவாகத்தான் சொல்றான். இப்ப இந்த இடத்துல ஒரு நல்ல மனைவி என்றால், கணவன் அவன் என்ன சொன்னாலும் தலையாட்டுவாள், அது நல்ல மனைவி அல்ல. கணவன் சினிமா பார்க்க கூப்பிட்டாலும், டிவி வாங்க கூப்பிட்டாலும், வட்டி வாங்க சொன்னாலும், எதுக்கெடுத்தாலும் ஒரு மனைவி தலையாட்டுகிறாள் என்றால் இவன் நல்ல பெண் அல்ல, நல்ல மனைவி அல்ல. அப்ப நல்ல மனைவி என்பதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை என்ன தெரியுமா? கானிதாத்துன், கட்டுப்படுகின்ற, அதுவும் இறைவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு பெண்ணாக இருக்கணும். இப்ப நிறைய பெண்கள் இருக்கிறீல்ல, இந்த பெண்கள்ல கண்டிப்பாக ஒரு கணவனுக்கு மனைவியாக நம்மள எல்லாரும் இருப்போம், மேக்சிமம் இருப்போம். இப்ப இந்த கட்டுப்படுகின்ற, இறைவனுடைய வார்த்தையை செவிமடுக்கக்கூடிய, இறைவனுடைய வார்த்தைக்கு மாறு செய்யாத, இறைவன் எதை சொன்னாலும் நான் கேட்பேன் என்று சொல்லக்கூடிய பெண்கள் எத்தனை பேரு? அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு நான் கரெக்டா கட்டுப்பட்டுருவேன், குர்ஆன் ஹதீஸுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய, இறைவனுடைய வார்த்தைக்கு ஒரு பாவமும் செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பெண்கள் ரொம்ப கம்மி தான். அப்ப நாங்க ஃபர்தாலாம் போட்டிருக்கிறோமே, அல்லாஹ் சொல்லித்தானே போட்டிருக்கிறோம், அல்லாஹ் சொல்லித்தான் நாங்க இதெல்லாம் செய்யறோம், தொழுகிறோமே. அப்ப அல்லாஹ்வுக்கு மாற்றமாகவா செய்யறோம்? அல்லாஹ் சொன்னதுனால தானே தொழுகிறோம், தர்மம் பண்றோமே, அதுவும் இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு தானே இதையெல்லாம் செய்யறோம். எத்தனை விஷயங்கள் நாங்க செய்யறோம். அப்புறம் எங்களை பார்த்துக்கிட்டு நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களே, அப்படி சொல்ல வரல. இறைவனுக்கு கட்டுப்படுகிறீர்கள், முழுமையாக கட்டுப்படுறீங்களா, அதான் மேட்ரு. இறைவனுக்கு யார் தான் கட்டுப்படல? எல்லாரும் தான் கட்டுப்படுவோம். ரெண்டு விஷயத்துக்கு கட்டுப்படுவோம், ரெண்டு விஷயத்துக்கு கட்டுப்பட மறுப்போம், அதுதான் பிரச்சனை. இப்ப இறைவன் நல்ல பெண்ணு என்றால் அந்த பெண்கள் இறைவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறான்ல. எல்லா விஷயத்திலையும் கட்டுப்படுறோமா?
எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ் சொன்ன உடனே தலையாட்டுகிறோமா? அது ரொம்ப கம்மி. அதுக்கு பெரிய உதாரணம்லாம் வேண்டாம். எத்தனை பெண்கள் நம்முடைய மர்கஸுக்கு ஜும்மாவுக்கு வாரீங்க? வாரியலா? ஜும்மாவுக்குலாம் வரக்கூடிய பெண்கள் இருக்கத்தானே செய்றீங்க. ஜும்மாவுக்கு வரக்கூடிய பெண்கள்ல, நம்முடைய மர்கஸுகள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய பெண்கள்ல இமாம் உரை நிறுத்தி கொண்டு இருக்கும்போது எத்தனை பொம்பளைங்க ஹதீஸுக்கு மாற்றமாக உங்களுக்கு மத்தியிலே பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே. நான் இது கற்பனையெல்லாம் சொல்லல, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நாங்கள் பார்க்கக்கூடிய தவறுகள். ஆண்கள் ஒரு பக்கத்தில் இருப்பாங்க, பெண்கள் இன்னொரு பக்கத்தில் நீங்க இருப்பீங்க. ஆண்களை கட்டுப்படுத்திடலாம். மிம்பர்ல ஏறி இமாம்கள் பேசுகின்ற அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு ஆண் இன்னொரு ஆண் இடத்தில் பேசுகிறார் என்றால் பேசாதீங்க அப்படின்னு நேரடியாக சொல்லிடுவாங்க. அந்த மனுஷனும் கட்டுப்பட்டு கொடுவாரு. ஆனா நம்ம வாயை, பொம்பளை வாயை அடைக்கிறது தான் எங்களுக்கு பெரிய சிரமமாக இருக்குது. நீங்க தப்பா நினைச்சாலும் சரிதான், சரியா நினைச்சாலும் சரிதான். நிறைய பேர் சிரிக்கிறது பார்க்கறதுல இருந்து ஆமா அது உண்மைதான் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது. பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தா நபி அவர்கள் சொல்கிறார்கள், இமாம் மிம்பர்ல ஏறி விட்டார்கள் என்றால் ஒருவர் இன்னொருவரிடத்தில் சைகையில கூட பேசக்கூடாது. ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கிறாரு, சும்மா இரு அப்படின்னு வாயால பேசுறது அல்ல, அப்படின்னு கையில காட்டுவல்ல, இத பேசினா கூட பக்கத்து லகவுத்த அவர் ஜும்மாவுடைய நன்மையை பாழ்படுத்தி விட்டார் என்று நபி அவர்கள் சொல்றாங்க. எதுக்கு வாரிய ஜும்மாவுக்கு? நன்மையை சம்பாதிப்பதற்கா, நன்மையை இழப்பதற்கா? எவ்வளவு நன்மைகளை செய்யணும், அதுக்கு தானே ஜும்மாவுக்கு வரோம். அப்படி வருகின்ற பொழுது அந்த இடத்திலேயே அந்த சபையிலேயே மாறி மாறி பேசி செஞ்ச அந்த நன்மையை அங்கேயே நாசமாக்கிட்டு போறோமே இருக்கா? இல்லைன்னு மறுக்கலாம் முடியாது. இறைவன் சொல்றான நல்ல பெண்ணு என்றால் கட்டுப்படக்கூடிய பெண்ணு. ஒரு உபதேசத்தை கேட்க வந்த இடத்துல நம்முடைய குடும்ப கதைகளை பேசுவது, சொந்த பந்தங்களை பற்றி அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறது, குழந்தைகள் அது பார்க்கத்தான் வேணும், நம்ம மறுக்கல. அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு பின்னாலேயே அலைகிறது. அப்ப இத மாதிரி உபதேசம் கேட்க வரக்கூடிய இடத்தில் அதை மட்டும் செய்யாம பாக்கி எல்லாத்தையும் செஞ்சோம் அப்படின்னா இது காணி தாத்தா கட்டுப்படுகின்ற பண்பா? இறைவனுடைய வார்த்தையை நாம செவிமடுத்து கேட்கக்கூடிய ஒரு பண்பா? நீங்களே முடிவெடுங்க. எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? ஒரு அவசரத்துக்கு பேசுவது என்பது வேறு, ஒரு அவசரத்துக்கு பாத்ரூம் போவோம் அது வேறு, அது தனி. ஆனால் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே பயான கேட்கறது இல்லை. இந்த இறைவன் சொல்கிறான நல்ல பெண்கள் அப்படின்னு சொன்னா இறைவனும் இறை தூதரும் சொன்ன அந்த விஷயத்துக்கு கட்டுப்படணும். நம்மள்ட்ட இருக்குதான்னு பாருங்க. எப்படி இருக்கணும் தெரியுமா? நபியுடைய காலத்திற்கு பின்னால் நபி தோழருடைய காலத்தில் ஒரு நிகழ்வு நடக்கிறது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் எங்கக்கூடிய ஒரு நபி தோழர், அவரு மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்வார். அப்படி பிரச்சாரம் பண்ணும் போது ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப அவர் பேசிக்கிட்டே இருப்பார். என்ன பேசுவார்? ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்கள் நாசமாகட்டும், அழகுக்காக தன்னுடைய பற்களை தீட்டக்கூடிய அந்த பெண்கள் நாசமாகட்டும், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவர் பயான் ஆரம்பிச்சா, பேசினால், பொம்பளைகளுக்கு உபதேசம் பண்ணாலேயே இதை சொல்லாம அவர் பேசுறது இல்லை. அந்த அளவுக்கு எப்ப பார்த்தாலும் இதை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு பொம்பளை எந்திக்கிறாங்க, உம்மு யாக்கூப் எங்கக்கூடிய ஒரு பெண்ணு எந்திரிச்சிட்டு கேட்கிறாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்களே, என்ன ஒரே பொம்பளை திட்டிகிட்டே அலையிறிய? ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பொம்பளைகள் நாசமா போட்டும், பற்களை தீட்டக்கூடிய அந்த பெண்கள் நாசமா போட்டும், இப்படின்னு ஒரே நாசமா போட்டும் நாசமா போட்டுன்னு எங்களை திட்டிக்கிட்டே இருக்கிறீங்கள, என்ன? ஒரு பெண் வந்து கேட்கிறாங்க. உடனே இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, என்னம்மா, அல்லாஹ்வுடைய தூதர் இது போன்ற காரியத்தை செய்யக்கூடிய பெண்களை லானத்து பண்ணாங்கல்ல, சபிச்சாங்கல்ல, அதே மாதிரி நான் எப்படி சபிக்காமல் இருக்க முடியும்? இறைவனே சபிக்கிறான், இறை தூதரே சபிக்கிறார்கள், அதனாலதான் நானும் அந்த செய்தியை சொல்லி சபிக்கிறேன். உடனே அந்த பொம்பளை கேட்கிறாங்க,
இறைவன் சொன்னால் குர்ஆன்ல இருக்கணும்ல. அல்லாஹ் ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்களை நாசமாக்கட்டும் என்று இறைவன் சொல்கிறான் என்றால் குர்ஆன்ல இருக்கணுமா இல்லையா? குர்ஆன்ல எந்த வசனத்தில் எந்த சூறாவில் இருக்குது காட்டுங்க அப்படிங்கிறாங்க. யார்? அந்த உம்மு யாக்கூப் எங்கக்கூடிய அந்த பெண்ணு இப்னு மசூத் என்ற இந்த நபி தோழர் இடத்துல நீங்க காட்டுங்க, குர்ஆனை எடுத்து காட்டுங்க. நான் குர்ஆனை அட்டை டு அட்டை படித்து விட்டேன், முழுவதுமாக படிச்சுட்டேன். நீங்க சொல்ற மாதிரி ஒரு வசனம் குர்ஆன்ல இல்லையே. உடனே தான் இப்னு மசூத் சொல்றாங்க, ஒமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. இந்த இறை தூதர் உங்களுக்கு எதை எடுத்து சொல்கிறாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த இறை தூதர் உங்களுக்கு எதை விட்டும் தடுக்கிறாரோ அதை நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானா? அந்த அடிப்படையில் தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்களை சபித்தார்கள். அதுதான் நானும் செய்கிறேன். இப்படி சொன்னா நம்மள மாதிரி ஆட்களை என்ன சொல்லுவோம்? சரி, ரைட்டு, ஒரு பெரிய மனுஷன் சொல்றாரு, அது சரியாத்தான் இருக்கும் அப்படின்னு நம்புவோமா இல்லையா? அவர் சொன்னா குர்ஆன்ல இருக்கத்தானே செய்யும், ஹதீஸ்ல இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு நம்புவோமா இல்லையா? அத மாதிரி அந்த பொம்பளை நம்ப தயாராக இல்லை, உம்மு யாக்கூப். அடுத்து கேட்குறாங்க, சரி எங்களுக்கு நீங்க உபதேசம் பண்றீங்க, ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்கள் நாசமாகட்டும் அப்படின்னு எங்களுக்கு உபதேசம் பண்றீங்க, சரிதான். ஆனா உங்க வீட்டில் பார்த்தீங்களா? உங்க மனைவியை பார்த்தீங்களா? உங்க மனைவி அவங்க ஒட்டுமுடி வச்சிருக்கிறாங்களே, என்ன ஊருக்கா உபதேசம்? நீங்க பேசுறது எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் அந்த பேச்சு உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களுடைய மனைவிக்கு அது பொருந்தாதா? உங்களுடைய மனைவி மட்டும் ஒட்டுமுடி வச்சிருக்கிறாங்க, நீங்க என்ன அடுத்த ஆளுக்கு உபதேசம் பண்றீங்க? யாரு? உம்மு யாக்கூப் கேட்கிறாங்க. உடனே இப்னு மசூத் சொல்றாங்க, ஏமா என் மனைவி ஒட்டுமுடியா வச்சிருக்கா, போ, வீட்டில் தான் இருக்கிறா, நான் வாசலை திறந்து விடுறேன், வீட்டுக்குள்ள போ. என் மனைவியுடைய முடி ஒட்டு முடியா டோப்பா முடியா போய் பார்த்துட்டு வா, எப்படி இருக்கிறாங்க நீங்க பாருங்க. என்னுடைய மனைவி ஒட்டுமுடி வைத்திருக்கிறாளா இல்லையா போய் பாரு. அதோடு அவர் நிப்பாட்டல. இப்னு மசூத் சொல்றாரு, நீ சொல்ற மாதிரி என்னுடைய மனைவி அல்லாஹ்வுடைய ரசூல் தடுத்த ஒரு காரியத்தை, அந்த ஒட்டுமுடி வைக்கிறதை அவள் வைத்திருப்பார் என்றால் ஃபலா உஜாமிஉஹா, அவளோடு நான் குடும்பம் நடத்திருக்க மாட்டேன், வீட்டை விட்டு வெளியே பத்திருப்பேன். இந்த பொம்பளை போய் பார்க்கறாங்க, இப்னு மசூதுடைய மனைவியுடைய முடியை போய் பார்க்கறாங்க. பார்த்தாச்சுன்னா ஒரிஜினல் முடிதான், ஒட்டு முடி இல்ல, டோப்பா முடி இல்ல. வந்து வெளியில வந்து சொல்றாங்க. அப்பதான் இப்னு மசூத் சொல்றாங்க, என் மனைவி ரசூல்லா தடுத்த ஒன்றை, அல்லாஹ்வுடைய தூதர் சபிச்ச ஒரு காரியத்தை என் மனைவி செய்வாள் என்றால் நான் அவளோடு மனைவியாக நான் வைக்க மாட்டேன், குடும்பம் நடத்த மாட்டேன். இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய பெண்கள் என்றால், இறைவனுடைய வார்த்தைக்கு அடங்கக்கூடிய ஒரு பெண் என்றால் இப்படி இருக்கணும். நம்மளை சொல்ல முடியுமா? எல்லா விஷயத்திலையும் குர்ஆன் ஹதீஸை நாங்க இப்படி கரெக்டா பின்பற்றுவோம், நபி வழியை இவ்வளவு சரியாக பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால முதல் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல பெண் என்றால், அழகான மனைவி என்றால், அன்பான மனைவி என்றால், முதல்ல அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாம் கூறக்கூடிய தகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் ரசூலுக்கு முதல்ல கட்டுப்படணும். அல்லாஹ் ரசூல் கட்டுப்படணும், அதுதான் ஃபர்ஸ்ட் தகுதி. நீங்க கட்டுப்படுறீங்களான்னு நீங்களே முடிவெடுங்க. உங்களுடைய கணவன்மார்கள் எத்தனை நாள் சுபு தொழாம தூங்கி இருக்கிறாரு, நீங்களும் சேர்ந்து அவரும் எந்திரிச்சிட்டா நம்மளும் எந்திரிச்சு சாய போட்டு கொடுக்கணுமே, அவருக்கு பின்னால வேற ஏதாவது வேலை செய்யணுமே, நல்ல அழைப்போம். நம்ம மாப்பிள்ளை தூங்கிட்டாரு, நம்மளும் சேர்ந்து தூங்குவோம். ரெண்டு பேரும் சேர்ந்து தூங்குறது இருக்கா? இது வெளி உலக பார்வையில் என்ன தெரியுமா? அன்பான மனைவி, அன்பான கணவன். சுபு தொழாம தூங்குனா, மாப்பிள்ளையும் பொண்ணும் சுபு தொழாம தூங்குனா நம்ம பார்வையில் என்னது? அன்பான மனைவி, அன்பான கணவன். ஆனா இஸ்லாமிய பார்வையில் என்ன தெரியுமா? இவனும் அன்பான கணவன் கிடையாது, அன்பான மனைவியும் கிடையாது. ஏன்? ரெண்டு பேருமே குர்ஆனை பின்பற்றலையே, கணவனும் பின்பற்றல, மனைவியும் பின்பற்ற, பின்ன என்ன அன்பு? உண்மையிலேயே ஒரு அன்பான மனைவி என்றால், கணவன் தொழாமல் இருக்கிறான் என்றால் ஏன் தொழலன்னு கேட்கணும். தூங்கி விட்டார் என்றால் எந்திரிச்சு தொழுதுட்டு அது புறப்படுங்க என்று சொல்ல வேண்டும். அன்பு என்றால் அதுதான். உலகத்தில் அன்பு அல்லங்க,
ஒரு மனைவி கணவனை நேசிக்கிறாள் என்றால் கணவன் நரகத்துக்கு போய்விடக் கூடாது, அந்த அளவுக்கு அன்பு செலுத்தணும். ஒரு கடைக்கு கூட்டு போலன்னா எவ்வளவு கோபம் வருது. நீங்க ஒரு சாரி எடுத்து கேட்டீங்க, சுடிதார் எடுத்து கேட்டீங்க, அந்த சுடிதாரை உங்க மாப்பிள்ளை எடுத்து தரல அல்லது எடுத்து தந்தாரு, உங்களுக்கு பிடிக்கல, அந்த கலரோ டிசைனோ அது உங்களுக்கு பிடிக்கல, என்ன செய்வீங்க? அவரை விட்டு வைப்பீங்களா? மாப்பிள்ளைய விட்டு வச்சிருவீங்களா? கணவனை விட்டு வச்சிருவீங்களா? என்ன ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கிற, வா, நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையோ, அவரை உண்டு இல்லைன்னு ஆக்க மாட்டோம். ஒரு சுடிதாருக்கு ஒரு சாரிக்கு என்ன கேள்வி கேட்கிறோம்? அவரை நிம்மதியா தூங்க விட மாட்டோம், நிம்மதியா வியாபாரம் பண்ண விட மாட்டோம், தொழில் பண்ண விட மாட்டோம், வாங்கி தந்தே தீர் அப்படின்னு ஒத்த காலில் நிற்போம். நிறைய குடும்பங்கள் அது நடக்குது, இருக்கா? ஒரு சமயம் அவர் நம்மளை கூட்டு போக இல்லாம இருந்தா கூட எப்படியாவது நிர்பந்தம் பண்ணி வாங்க போயிருவோம். என்ன அந்த உரிமை, அந்த அன்பு, நம்ம அன்பை செலுத்துகிறோமா? சரி, இதெல்லாம் கரெக்ட், உங்களுடைய உரிமை தான், உங்களுடைய அன்பு தான். ஆனால் இந்த அன்பு எல்லாம் உலகத்தில் தானே. ஒரு சுடிதார் பிடிக்கவில்லை என்றால், ஒரு சாரி பிடிக்கவில்லை என்றால், கணவனுக்கு இவ்வளவு பெரிய நிர்பந்தத்தை கொடுத்து அவனை உங்களுடைய வழிக்கு கொண்டு வர முடியுதா இல்லையா? அப்ப அவர் தொழல, அவர் நோன்பு வைக்கல, அவர் நன்மையான காரியத்தை செய்யல, அப்படி என்றால் உங்களுடைய அன்பை இதற்கு பயன்படுத்தி என் கணவன் கரெக்டாக நடக்க வேண்டும், சரியாக நடக்க வேண்டும், இறைவனுக்கு மாற்றமான ஒரு காரியத்தை செய்து அவர் தலையில மண்ணள்ளி போட்டு விடக்கூடாது என்ற சிந்தனை என்னைக்காவது இருந்துச்சா? இருந்துச்சுன்னா நீங்க அன்பான மனைவி. அப்ப அன்பான மனைவி அப்படின்னு சொன்னா முதல்ல நம்முடைய கணவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது, நம்முடைய பிள்ளைங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது, நம்முடைய பெற்றோர்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாது. இதுல எந்த பெண்ணு கண்ணும் கருத்துமாக இருக்கிறாளோ அவதான் உண்மையிலேயே அன்பு வைக்கிறான்னு அர்த்தம். என்ன கடையை கூட்டு போங்க, என்ன வெளியில சுற்றுலா கூட்டு போங்க, வெளிநாட்டு மாப்பிள்ளையா இருந்தால் என்ன துபாய்க்கு கூட்டு போங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, இது அன்பு அல்ல. அன்பு என்று சொன்னால் அவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது, அவன் தப்பான வழிக்கு போயிடக்கூடாது. அதுக்கு நீங்க ஒரு கேடயமாக, அதற்கு நீங்க ஒரு நல்ல ஒரு நிலையாக நீங்க காட்டுகிறீர்கள் என்றால் உண்மையிலேயே நீங்க தான் நல்ல பெண். சரியா? இத முதல்ல இத மனசுல வச்சுக்கிடுங்க. ஒரு நல்ல பெண்ணு, நல்ல மனைவி, அன்பான மனைவி என்றால் சும்மா கொஞ்சம் குழாவுவது மட்டும் அன்பு அல்ல. அது இருக்கும், அது தனி மேற்று. அதை எல்லாம் தாண்டி தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய கணவன் அல்லது கணவனுடைய குடும்பத்தார்கள் ஏதாவது தவறு செய்கின்ற பொழுது அதை துணிந்து இது மார்க்கத்துக்கு விரோதமான செயல் என்று பேசுவதுதான் உண்மையிலேயே அன்பு. இது ஒரு விஷயம். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு நல்ல மனைவி, நல்ல பெண்ணு என்பதற்கு சில உதாரணங்களை சொல்றாங்க. அதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஆண்களுக்கு கூட இப்படி சொல்லலைங்க, பெண்களுக்கு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எவ்வளவோ நபித்தோழர்கள் இருந்தாங்கல்ல, சுஹதாக்கள் இருந்தாங்க, உயிரை தியாகம் பண்ண ஆண்கள் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு பண்பை சொல்லல, பெண்களுக்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அத்துன்யா மதாஉன், இந்த உலகம் என்பதே சுகம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருள் தான், எல்லாம் இன்பமான பொருள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இந்த உலகம் என்பதே நம்ம வாழ்வதற்குண்டான எல்லா விதமான அனுபவம் செய்யக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ஒன்றுதான். எல்லாமே உலகம்னாலே அதானே, அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம். நல்ல வீடை கட்டுதோம், ஏசியை வைக்கிறோம், ஃபேனை போடுறோம், வெந்நி வேண்டும் என்றால் ஹீட்டர் வைக்கிறோம், எல்லாம். அல்லது வாகனம் வாங்குறோம், கார் வாங்குறோம், பங்களா வாங்குறோம், எல்லா வசதி. அதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இப்படி இந்த உலகத்தில் எல்லாமே அனுபவிக்கக்கூடிய பொருள். அதுல சிறந்த அனுபவிக்கக்கூடிய பொருள் என்ன தெரியுமா? நல்ல பொருள் எது தெரியுமா? அல் மர்அத்து சாலிஹா, நல்ல பெண்ணு தான். ஒரு ஆம்பளைக்கு ரசூலுல்லாஹ் இந்த கேரண்டி கொடுக்கல. உலகத்துல எல்லாமே சுகம் அனுபவிக்கக்கூடிய பொருள், எல்லாமே பயன்படுத்த தகுந்த ஒரு பொருள். அந்த பயன்படுத்த தகுந்த பொருள்ல ஒரு ஆணு அவன் தான் நல்லவன் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ் இங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லா பொருளும் பயன்படுத்தலாம், பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான், தடை செய்யப்பட்ட பொருளை விட்டுருங்க, பாக்கி எல்லா பொருளுமே பயன்படுத்துகின்ற நல்ல பொருள் தான்.
அதுல தலை சிறந்த பொருள் என்ன தெரியுமா? அல் மர்அத்து சாலிஹா, நல்ல பொம்பளை. நல்ல பொம்பளை இருந்துட்டா போதும். சில பெண்களை பார்த்திருப்பா இல்லையா, கணவன் மனைவி 2 பேரும் நல்லா இருப்பாங்க, இவளுக்கு அது பிடிக்காது. போற போக்கில் ஒரு ஏதாவது ஒன்றை கொளுத்தி விட்டு போட்டு 2 பேரும் சண்டை விட வச்சிருவாங்க. அக்காவும் தம்பியும் அண்ணனும் தம்பியும் நல்லா இருப்பாங்க, வீட்டுக்கு ஒருத்தி வருவா, 2 பேருக்கு மத்தியில் ஏதாவது ஒன்றை கொளுத்தி போட்டு அவங்களுக்கு மத்தியில் சண்டை எடுத்து. இது அல்ல இஸ்லாம் சொல்றது. அல் மர்அத்து சாலிஹா, நல்ல பெண். இந்த உலகத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்கிறதோ எல்லா பொருளையும் விட அற்புதமான ஒரு மனுஷன் என்றால், அற்புதமான ஒரு மனிதன் என்றால் நீங்க தான். நீங்க என்ன யாரு? நல்ல பொம்பளையா இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. கெட்ட பொம்பளையை சொல்லல, மோசமான பொம்பளையை சொல்லல, வாயாடிகளை இஸ்லாம் சொல்லல. யாரே பேசுகிறார்கள் என்றால் அல் மர்அத்து சாலிஹா அப்படிங்கிறாங்க. நல்ல பொம்பளை. நல்ல பொம்பளைன்னா என்ன, அதை விளங்கிக்கிடுங்க. நல்ல அழகா ஒரு பொம்பளை இருக்கா, அந்த பொம்பளையா? நல்ல டிப்டாப்பா ட்ரெஸ் அணிகிறாங்க, அந்த பொம்பளையா? நல்ல வசதி வாய்ப்போடு மாடி பங்களா தோட்டம் துறவு அப்படின்னு நல்ல வசதியோடு இருக்கிறாங்க, அந்த பொம்பளையா? நல்ல பொம்பளைனா யாரு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முஸ்னது அஹ்மதுல இடம்பெறுகின்ற ஒரு ஹதீஸ். நல்ல பொம்பளைனா யார் தெரியுமா? அந்நிசாவு ஹைருன், பெண்கள்லையே சிறந்த பெண்கள் யார் தெரியுமா? கால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லதி தசுர்ருஹு இதா நவர, அந்த நல்ல பெண் என்பவள் கணவன் அந்த பெண்ணை மனைவியை பார்த்தால் அப்படியே கணவனுக்கு மகிழ்ச்சியே தருவாள். நல்ல வழங்கணும். நல்ல பொம்பளை, நல்ல மனைவி, அன்பான மனைவி அப்படின்னா யார் தெரியுமா? கணவன் வந்து மனைவியினுடைய முகத்தில் அப்படியே பார்க்கிறான், பார்த்த உடனே மனைவியை பார்த்த உடனே அவனுக்கு மகிழ்ச்சி வரணும். எத்தனை பேர் உங்க மாப்பிள்ளைய பார்க்குறீங்க, கணவனை பார்க்குறீங்க, பார்த்த உடனே அப்படியே சண்டை தான், கீரியும் பாம்புங்கிறமா இல்லையா? வந்துட்டான் அவரும். ஒன்றை போய் கெட்டம் பாரு, யாரு? மாப்பிள்ளைக்காரு. என்னமோ எனக்கு அங்கே பொண்ணு வந்துச்சு, ஏதாவது ஒன்று சொல்லி விடுவாங்களா இல்லையா? விழுப்புரத்தில் இருந்து பொண்ணு வந்துச்சு, சென்னையில இருந்து பொண்ணு வந்துச்சு, எங்க அத்தாக்காரர் தான் ஒன்றும் கேட்காம ஒன்றை கொண்டு போய் என் தலையில கட்டி வச்சுட்டாரு. என்ன செய்ய, தலையெழுத்து. பதிலுக்கு நீங்களே என்ன சொல்லுவீங்க? ஆமா, எனக்கும் என்ன, எனக்கும் மதுரையில இருந்து மாப்பிள்ளை வந்துச்சு, சிவகங்கையில இருந்து மாப்பிள்ளை வந்துச்சு, வேற வழியே இல்லை, உங்களை கெட்டி என்ன செய்ய, போங்க. இது 1-2 குடும்பத்தில் இருக்குது. இது நல்ல பெண்ணுக்கு அழகல்ல. நல்ல பெண் என்றால் அவர் எவ்வளவு தூரத்தில் இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சிரமப்பட்டு உழைச்சிட்டு வீட்டுக்கு வருவார். காலையில போனவன் இரவுல வருகிறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்ன மனசுல தோணணும் அப்படின்னா, வீட்டுக்கு போனா என் கவலை மறந்துருங்க இப்படின்னு வரணும். என் மனைவிட்ட நான் பேசிவிட்டால் என்னுடைய கவலை எல்லாம் பஞ்சாக பறந்து விடும், இந்த சிந்தனை வரணும். என் மனைவி எனக்கு அவ்வளவு ஆறுதல் சொல்வாள், எனக்கு அவ்வளவு துணையாக இருப்பாள், பக்கபலமாக இருப்பாள். இருக்கா? மாப்பிள்ளைய ஓட வைக்க கூடாது. எப்பண்டா வீட்டுக்கு வருவான் அவன் நினைக்கும் போது எப்பண்டா வீட்டை விட்டு ஓடுவான் அப்படின்னு வைக்க கூடாது. சில கணவர்கள் எங்கள்கிட்ட பழகும் போது அவங்க சொல்லுவாங்க, ஏங்க நீங்க வெளிநாட்டிலேயே கிடக்கிறீங்களா, வீட்டுக்கு போனா என்ன? ஆமா ஆமா, போய் என்னத்தை செய்ய. எங்கள்கிட்ட நேரடியாக சொன்னது, ஏங்க இவ்வளோ அழுத்து பேசுறீங்க? ஆமாங்க, போனா 1 மாசம் இருக்கலாம், கூட 30-32 நாள் ஆச்சுன்னா என் வீட்டுக்காரியே கேட்பா, என்ன போகலையா, டிக்கெட் போடலையான்னு கேட்குறா. நம்ம நிலை அது. ஏன் அப்படி கேட்குறாங்க? யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும் தெரியலையே. இப்படி இருந்தா அது என்ன அன்பான மனைவியா? அன்பான மனைவி அப்படின்னு சொன்னா, இந்த ஹதீஸை நம்முடைய நடைமுறை பேச்சில் சொல்வதாக இருந்தால், ஒரு அன்பான மனைவி என்றால் அந்த மனைவியை சுத்தி கொண்டே கணவன் வரணும். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனால் இன்னொரு பொம்பளையை எடுத்து கூட பார்க்க கூடாது. அதுதான் அன்பான மனைவினா. அதானே அன்பான மனைவி. சரியான ஒரு பொம்பளை அப்படின்னு சொன்னா, நியாயமான ஒரு மனைவி என்று சொன்னால், என் கணவன் என் பேச்சை தட்ட மாட்டார், அடிமைப்படுத்துவதற்கு சொல்லல. உங்களுடைய அன்பு அவனை பணிய வைக்க வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹ் அழகாக சொல்றாங்க.
அந்த மனைவியை கணவன் பார்த்தால் என்றால் அவ்வளவு மகிழ்ச்சி அவனுக்கு பொங்கணும். செஞ்சு பாருங்க. போனீங்களே, வெளியில போனீங்களே, ஏதாவது பிரச்சனையா எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, என்னால் என்ற உதவிகளை செய்யறேன். ஆறுதலான நாலு வார்த்தை பேசணுமா இல்லையா? அப்ப இதை நீங்க சோதிச்சு பாருங்க. இது என்னுடைய கருத்து அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய கருத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது, மனைவியை கணவன் பார்ப்பான் என்றால் மகிழ்ச்சியே தரணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது, நல்ல பொம்பளை நல்ல மனைவி யார் அப்படின்னு சொன்னா, அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஓ துத்தியஹு இதா அமர, அவன் எதை சொன்னாலும், அதாவது மார்க்கத்துக்கு விரோதம் இல்லாம பாவமான காரியம் அல்ல, அவன் எதை சொன்னாலும் அதற்கு அந்த மனைவி கட்டுப்படுவாள். கணவன்கிட்ட நீங்க கேட்குறீங்க, ஹஜ் பெருநாள் வருது, எனக்கு ஒரு பவுன் நகை தானு கேட்குறீங்க, கேட்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஒரு பவுன் நகையெல்லாம் இப்போ வாங்கக்கூடிய ரேட்டில் இல்லை, அது தனி மேட்ரு. அது விசாம ஜெட்டு வேகத்துக்கு போய்கிட்டே இருக்குது. சரி, இருந்தாலும் நீங்க கேட்குறீங்க, ஒரு மோதிரம் தா, ஒரு கம்மல் தா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. இப்போ அவர் சொல்றாரு, கணவன் சொல்றாரு, ஏமா வாங்கி தரலாம், இருந்தாலும் பொருளாதாரம் இப்போ சரியில்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன், கொஞ்சம் பொறுத்துக்க அப்படின்னா என்ன செய்யணும்? சரி சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எப்போ வாய்ப்பு வருதோ அப்போ நீங்கள் வாங்கித்தாங்க, இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் நகை போட்டால் தான் அழகு என்பது அல்ல, நீங்கள் வாய் திறந்து பேசினாலேயே நான் அழகுதான் அப்படின்னு சொல்லி முடிங்க, பிரச்சனை அங்கேயே சால்வ். நம்ம என்ன செய்வோம்? உடனே ஒரு கர்ச்சீப் எடுத்துக்கிறது அல்லது போடக்கூடிய சால்வ் எடுத்துக்கிறது. ஆமாம் ஆமாம், நான் என்னைக்கு கேட்டு நீங்கள் என்னைக்கு தான் தர, அப்போ இருந்து ஆரம்பிக்கிறது. சோறு போடும்போது அப்போ ஒருக்க பேசணும், நகையை நான் கேட்டுட்டேன், உங்கள்கிட்ட போய் கேட்டேன் பாருங்க, என் தகப்பன்ட்ட கேட்டால் அன்னைக்கே அவர் வாங்கி தந்திருப்பாரு. சரி என்ன செய்ய, தலையெழுத்து, சாப்பிடுங்க அப்படின்னா என்ன வரும் அவனுக்கு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அழகாக சொல்றாங்க, நீங்க மனைவி கணவன் சொன்னால் கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க. அவன் உலக விஷயமாக எத்தனையோ குடும்ப விவகாரமாக ஒரு பிரச்சனையை கேட்டால், ஒரு பிரச்சனையை சொன்னால் அதுக்கு நீங்க கட்டுப்படுங்க, எதிர்த்து எடுத்து பேசாதீங்க. அதுதான் இதுல மேட்ரு. நிறைய பெண்கள்கிட்ட இந்த வாய் இருக்கும், கணவன் எதை சொன்னாலும் அதை கேட்கறது இல்லை, அதுக்கு அடுத்து ஏட்டிக்கு போட்டியே பேசுறது. கடைக்கு கூட்டு போங்களேன், எங்க பிறகு கூட்டு போறேன்னு அப்படின்னு கணவன் சொன்னாருன்னு வைங்களேன், ஆமா 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 ஆமா, நீங்க போயிட்டாலும் என்ன கூட்டுட்டு போயிட்டாலும் போங்க போங்க, உங்களுக்கு என்னை விட உங்க தொழில் தானே பெருசு, போங்க போங்க. எப்படி இருக்கும் அந்த குடும்பம்? உருப்படுமா? தலையெழுத்த வா பைக்ல ஏறு அப்படிமா, கடைசி கோபத்தில் எங்கேயா போய் முட்டி 2 பேரும் கீழே விழணும். நடக்கா? இது நான் கற்பனையில சொல்லல, நிறைய இடங்கள்ல டென்ஷன் ஆக்கி விடுறது, மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதும் மனைவிதான். ஒரு கணவனுக்கு கடுமையான டென்ஷனை ஏற்படுத்தி விடுவதும் அதே மனைவிதான், விளங்கிக்கிடுங்க. ஒரு பெண்ணு நினைத்தால் கணவனை ராஜா மாதிரி வைக்கலாம், ஒரு பெண்ணு நினைத்தால் கணவனை கேடுகட்ட குடிகாரனாவும் மாத்தலாம். அது உங்க கையில இருக்கிறது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்க, நீங்க அந்த கணவன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் முதல்ல கட்டுப்படுங்க, எதிர்த்து பேசிட்டே இருக்காதீங்க. எதிர்த்து பேச அது கணவனுக்கு டென்ஷனை தான் தரும், கோபத்தை தான் தரும். உங்களுக்கு மத்தியில் அன்பு அது ஏற்படுவதற்கு பதிலாக பிரிவு தான் ஏற்படும். நிறைய குடும்பத்தில் சண்டை வருவதற்கு என்ன காரணங்கிறீங்க? தலாக்கு வரையும் போறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அந்த ஏற்கு மாறா பேசுறது, ஏற்கு மாற மனைவி கணவன்கிட்ட பேசும்போது தான் கடுமையான டென்ஷன் வருது. உன்னோடு வாழ்வதை விட உன்னோடு நான் உன்னை தலாக்கு விட்டுட்டு போறேன்ட்டு போயிடுறான். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, இதை நீங்க பாருங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, நல்ல பெண் என்றால் கணவனுக்கு மகிழ்ச்சியை தரணும், கணவன் பார்க்கும் போதே மகிழ்ச்சியை தரணும். நல்ல பெண் என்றால் கணவன் பேச்சை கட்டுப்பட்டு கேட்கணும். நல்ல பெண் என்றால் நபி அவர்கள் 3வது சொல்றாங்க, நல்ல பெண் என்றால் கணவனுக்கு எது விருப்பம் இல்லையோ, எதை அவன் வெறுக்கிறானோ அதை நீங்க செய்யக்கூடாது. இன்னொரு ஹதீஸ்ல எப்படி இருக்கும்? கணவன் அவனுக்கு எது விருப்பம் இல்லையோ, அதாவது வெறுக்கிறானோ, அதன்பால் ஒரு பெண்ணை செல்லக்கூடாது. அப்படின்னா என்ன? கணவன் வெளிநாட்டில் இருக்கிறார் அல்லது வெளியூர்ல இருக்கிறார், அதை வெளியூருக்கு போறார். இங்க நம்ம என்ன செய்வோம்? வாட்ஸ்அப்ல
ஃபேஸ்புக்கில் யாரோடு கூட சேர்ந்துக்கிட்டு சாட் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்க மாப்பிள்ளை இருந்தால் கணவன் இருந்தால் அதை செய்வீங்களா? வீட்டில் கணவன் இருக்கிறார், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் யாரோடு சேர்ந்து நம்ம சாட் பண்ணுவோமா? யாரோடாவது சேர்ந்து நம்ம இதை மாதிரி பேசுவோமா? பேச மாட்டோம். கணவன் நம்ம கண்ணை விட்டு மறைந்ததற்கு பின்னால் வெளியூருக்கோ வெளிநாடுக்கோ சென்று விட்டார் என்றால் இந்த ஃபேஸ்புக்கும் கையுமாக அலைகிறது. எந்த மாப்பிள்ளைக்கு எந்த கணவனுக்கு தன்னுடைய மனைவி 24 மணி நேரமும் ஃபேஸ்புக்கிலே கிடப்பதற்கும் சாட் பண்ணிக்கிட்டே இருப்பதற்கும் வாட்ஸ்அப்பில் கண்ட கதைகள் அல்லது பல்வேறு விஷயங்களை பரிமாறுவதற்கும் எந்த வீட்டில் எந்த மாப்பிள்ளை அனுமதி கொடுப்பான்? ஒரு நல்ல மனசு உள்ள மார்க்கப்பற்று உள்ள எந்த மணமகனும் எந்த மாப்பிள்ளையும் எந்த ஆணும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை இப்படி நடப்பதற்கு யாரும் அனுமதிக்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஆனா நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்தீர்கள் என்றால் சாப்பாடு ஆக்குறது பெண்கள் செய்யறாங்க, சமையல் வேலையும் பார்க்கறாங்க, குடும்பத்துடைய வேலைகளையும் பார்ப்பாங்க. இதை விட்டுட்டு நீங்க பார்த்தீங்கன்னா நவீன சைத்தானாக இருக்கக்கூடிய இந்த செல்போன் தான். நவீன சைத்தான் தானே இவன். நல்லதுக்கு பயன்படுத்தலாம், அது வேற மேற்று. ஆனா கெட்டதுக்கு பயன்படுத்தக்கூடிய விதங்கள் இன்றைக்கு இருக்கா? இதனுடைய விளைவு என்ன உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்றாங்க, அதற்கு பின்னால் இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதுல எவனோடு ஒரு தொடர்பு, கடைசி அந்த தொடர்பு எங்க போய் முடியுது அப்படின்னு சொன்னா அன்பான கணவனை உதறி தள்ளிவிட்டு நேத்து வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல நம்ம கூட வந்தானா இல்லையா அவன் தான் வேணும். நம்ம கையில அந்த போன் வந்ததுக்கு பின்னால, ஸ்மார்ட் போன் வந்ததுக்கு பின்னால நெட்டு இலவசமா கிடைக்குது. எவன் முகமும் தெரிய தேவையில்லை, அவன் எந்த குடும்பம் எந்த ஊரு எந்த மாநிலம் தேவையில்லை. ஆசை வார்த்தை சொன்னாலேயே போதும், உடனே அப்படியே மதிமயங்கி அவங்க பின்னால போயிடும். அதனுடைய விளைவு நாம பெற்றெடுத்த குழந்தை நம்ம கண்ணுக்கு தெரியாம போகுது. நம்ம கூட இதுவரையும் வாழ்ந்த நம்முடைய கணவன் அவன் நம்முடைய கண்ணுக்கு தெரியாம போயிடுறான். நம்முடைய பெற்றோர்கள் அது கண்ணுக்கு தெரியாம போயிருது. சமீபத்தில் நீங்க செய்தித்தாள்கள்னா படிச்சிருப்பீங்க, எந்த அளவுக்கு கொடுமை நடக்குது தெரியுதா? எந்த அளவுக்கு நடக்கிறது. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவம் தான். ஆனா அது முஸ்லிம்கள் அல்ல, முஸ்லிம் அல்லாத இன்னொரு மதத்தை சார்ந்தவங்க. இதே மாதிரிதான் கணவன் மனைவி குடும்பத்தோடு வாழ்றாங்க, பிள்ளைகளையும் பெற்று எடுக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு இன்னொருத்தனோடு தொடர்பு ஏற்படுகிறது. கடைசி இந்த தொடர்புக்கு இடையாக அவங்களுக்கு 2 பேருக்கும் மத்தியில், அதாவது அந்த கள்ளக்காதலுக்கும் இந்த பெண்ணுக்கும் மத்தியில் ஏற்பட்ட அந்த உறவுக்கு தடையாக பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு விஷத்தை கொடுத்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. எங்க போய் விடுதுன்னு பாருங்க. பிள்ளைகளை கொலை பண்றாங்க. ஏற்கனவே ஒரிஜினல் கணவனா இருப்பான, தாலி கட்டி இருப்பான, அவனை கொலை பண்றாங்க. இவங்க 2 பேரும் வாழணுமா? இந்த ஃபேஸ்புக்கில் சமூக வலைதளங்கள்ல போனதின் விளைவு கெட்ட அந்த நடத்தை சேர்க்கை வந்ததுனால இருக்கக்கூடிய கணவனை கொலை பண்றா, பெற்றெடுத்த பிள்ளைகளை கொலை பண்றா. எங்க போய் நிக்கும்? எங்க போய் நிக்கும்? யோசிச்சு பாருங்க. இதுதான் நம்ம படிச்ச பாடமா? நபி அவர்கள் அதுக்கு தான் சொல்றாங்க, முதல்ல கணவனுக்கு அவனுடைய பேச்சுக்கு செவிதாழ்த்தி நட. கணவனுக்கு எது விருப்பம் இல்லையோ அதை நீ செய்யாத. நல்ல பொம்பளையா இருந்தால், நல்ல பெண்ணாக இருந்தால், அழகான மனைவியாக இருந்தால், அன்பான மனைவியாக இருந்தால், முதல்ல அவ செய்யக்கூடியது எது அப்படின்னா, என் கணவனுக்கு எது விருப்பம் இல்லையோ அதை நான் செய்ய மாட்டேன். போன் இல்லைன்னா என்ன செத்தா போயிருவோம். ஆனால் இந்த போனை வைத்து தவறு, எல்லா பெண்ணையும் நான் சொல்லல, தவறாக நீங்க எடுத்துக்கிடாதீங்க. ஏதோ 1-2 பெண்ணு, அவங்களுக்கு தான் இந்த உபதேசம். அதே காரியத்தில் நாம விழுந்து விடக் கூடாது என்பதற்கு தான் இந்த உபதேசம். யாரும் நல்ல பெண்ணும் இதை மாதிரி சருகி விடக்கூடாதுல்ல, அதுக்காண்டி தான் இந்த உபதேசம். இது நடக்கா? இன்னைக்கு எத்தனை இடங்கள்ல இது போன்ற தீமைகள் இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப முதல்லயே நமக்கு நல்ல ஒரு கணவன் அமைந்து விட்டான் என்றால் அவனுக்கு கட்டுப்படணும். அவன் எதை விரும்பவில்லையோ அதை செய்யக்கூடாது. அவன் விரும்பாத ஒண்ணு என்ன?
எந்த மாப்பிள்ளையாவது தன்னுடைய மனைவி அந்நிய ஆணிடத்தில் கொஞ்சி பேசுவதை, அதே இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல கெட்ட செயலை பேசுவதை எவனாவது விரும்புவானா? எவன் விரும்புவான்? நீங்க மாப்பிள்ளையை விட்டுருங்க, நம்முடைய அண்ணன் நம்முடைய பெற்றோர்கள் அதை விரும்புவாங்களா? அவங்க கூட விரும்ப மாட்டாங்களே. எல்லாருமே எதிராகத்தானே இருப்பாங்க. அப்ப அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி இருக்கணும், இதுதான் நல்ல பெண்ணு, அன்பான மனைவி என்றால் இப்படித்தான் இருக்கணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுதாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹைரு நிசாயின் ரகிப்னல் இப்ல சாலிஹு நிசாயின் குரைஷ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒட்டகங்கள்ல அல்லது குதிரைகள்ல சவாரி செய்யக்கூடிய பெண்கள்னா இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள்ல நல்ல பெண்கள் யார் என்றால் நிசாவு குரைஷ், குரைஷினுடைய பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நல்ல பெண்கள்னா யார் தெரியுமா? அன்பான மனைவி அப்படின்னா யார் தெரியுமா? அஹ்னாஹு அலா வலதின் ஃபீ சிஹ்ரிஹி, தன்னுடைய பிள்ளைகளை, சின்ன குழந்தைகளை அன்போடு அவர்கள் வளர்ப்பார்கள். தன்னுடைய கணவனுடைய பொருளாதாரத்தை பேணி பாதுகாப்பார்கள். நல்ல மனைவி, அன்பான மனைவி அப்படின்னு சொன்னா, கணவனுடைய செல்வம் இருக்குது, அவன் சம்பாதித்து வருகின்ற பொருளாதாரம் இருக்கா இல்லையா, அந்த பொருளாதாரத்தை சேமிச்சு வைப்பீங்க. அவன் 100 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்தாலும் நம்ம அதுல இருந்து ஒரு 50 ரூபாயை, ஒரு 20 ரூபாயை எடுத்து தனியாக சேமிச்சு வைக்கிறோமா இல்லையா? இதுதான் நல்ல பெண்ணு, அழகான மனைவி, அன்பான மனைவி என்றால் இப்படித்தான். அவன் 1000 ரூபாய் கொண்டு வந்தா நம்ம 2000 ரூபாய்க்கு செலவை இழுத்து விட்டு விட்டோம் என்றால் நாம நல்ல மனைவி அல்ல, அன்பான மனைவி அல்ல. எத்தனையோ சகோதரர்கள் வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்பட்டு பணத்தை அவங்க சம்பாதிச்சுட்டு இங்க அனுப்புவாங்க. 1000, 10,000, 20,000, 50,000. இங்க செலவு என்ன? அந்த காசு எல்லாத்தையும் வாங்கி ஊதாரித்தனமாக செலவு பண்றது. இது அன்பான மனைவியா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் அன்பான மனைவி. அன்பான மனைவி என்றால், அழகான மனைவி என்றால், அழகான பெண் என்றால் கணவனுடைய வருமானத்தை அதை சேமிச்சு வைக்கணும். அதை ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவது, அநியாயத்துக்கு செலவு பண்றது, இதுக்கு பேரு கெட்ட பெண்கள் அர்த்தம். நல்ல பெண்கள்கிட்ட இந்த பண்புகள் இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதெல்லாம் சில விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கிறேன். சில விஷயங்கள், அழகான மனைவி என்றால் அவங்க கட்டுப்பட்டு நடக்கணும், கணவனுடைய விஷயத்தில் கட்டுப்பட்டு நடக்கணும், கணவனுடைய பேச்சை கேட்டு நடக்கணும், கணவனுக்கு எது விருப்பம் இல்லையோ அது போன்ற காரியத்தில் ஈடுபடக்கூடாது, கணவனுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்து வைக்கணும். இன்னும் சொல்ல போனால் கணவனுடைய குடும்பத்தார்கள் அத்தனை பேர்களுக்குமே இந்த பெண்ணு தான் பொறுப்புதாரி. இந்த பெண்ணு நாளை மறுமையை பற்றி உள்ள அச்சத்தோடு வாழ்ந்து ஒழுங்காக நடப்பாள் என்றால் இதுதான் அன்பான மனைவி. இது இருக்குதா அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொரு ஆளும் சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. உங்களுடைய கணவனுக்கு நாம விரும்பின அன்பை செலுத்துகிறோமா, இறைவன் சொல்லக்கூடிய இந்த அன்பை செலுத்துகிறோமா? இறைவன் சொல்லக்கூடிய இந்த அன்பை செலுத்துகிறோம் என்றால் இம்மையிலையும் வெற்றி, மறுமையிலையும் வெற்றி. சும்மா ஊருக்கு அல்லது உலகத்திற்காக வேண்டி நம்முடைய கணவனிடத்தில் அன்பை செலுத்துகிறோம் என்றால் அது உலகத்தோடு முடிந்துவிடும், மறுமையில நமக்கு எந்த வெற்றியும் இல்லாம போயிடும். அதனால நாம படிச்ச பாடங்கள்ல மிக முக்கியமான ஒரு பாடமாக இதை எடுத்துக்கொள்ளணும். குறிப்பாக குர்ஆன் ஹதீஸுக்கு மாறு பண்ணிடாதீங்க, அல்லாஹ் ரசூலுக்கு மாறு பண்ணிடாதீங்க. இறைவனும் இறை தூதரும் எந்த வழியில் நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்களோ அந்த கட்டளைக்கு முழுமையாக அடிபணிங்க. அப்படி அடிபணிந்தாலேயே கணவனுக்கு கட்டுப்பட்டு விடுவோம், கணவன் விரும்பாத காரியத்தை செய்ய மாட்டோம், எவன் கூடயோ கண்டவனோடு தொடர்புகளை ஏற்படுத்த மாட்டோம், அசிங்கமான பேச்சுக்கள் நம்மள்கிட்ட வராது, ஆடம்பரமான வாழ்க்கைகள் நம்மள்கிட்ட வராது, வீணான விரயமான செலவினங்கள் நம்ம செய்ய மாட்டோம். ஒட்டுமொத்தமாக இறைவன் எதையெல்லாம் தடுத்தானோ, எதையெல்லாம் நரகத்துக்குரிய செயல் என்று நம்மளை கண்டித்தானோ அது போன்ற செயல்கள் வராது. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில இதை நீங்க கடைபிடிங்க. கண்டிப்பாக கடைபிடித்தால் நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். வருமானம் கூடுதலோ குறைவோ,
அல்லது இருக்கக்கூடிய வீடு சின்னதோ அல்லது பெரிதோ, வாடகை வீடோ அல்லது சொந்த வீடோ எதுவாக இருக்கட்டும், மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நாம் நடப்போம் என்றால் இதுதான் மகிழ்ச்சியான ஒரு குடும்பம். மகிழ்ச்சியை தருகின்ற அந்த பெண் தான் அன்பான ஒரு மனைவி என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்